யாரையும் அதிகமா நம்புறதோ அதிகமா சந்தேகப்படுறதோ ரெண்டுமே பிரச்சனையை உருவாக்கும். இப்ப என்ன செய்யலாம்? மிதுன ராசியை பொறுத்த வரைக்கும் என்ன செய்யலாம்? செஞ்சே ஆகணும். என்ன செய்யலாம் அப்படின்னா, எந்த ஒரு பெரிய முடிவுகளையும் உடனே எடுக்கக்கூடாது. 2 தடவை யோசிச்சு எடுக்கணும். முதல்ல 2, தெய்வ பக்தி அப்படிங்கிறது ஒரு நாள் செய்யக்கூடிய விஷயங்கள். அது கன்சிஸ்டண்டா ஒரு பிராக்டிஸ். அது பிராக்டிஸ்ல தான் வரும். அதை கன்சிஸ்டண்டா நீங்க ஒவ்வொரு வாரமும் கோவிலுக்கு போகணும், குலதெய்வ வழிபாடு இதெல்லாம் பழக்கப்படுத்திக்கணும். 3, மிதுனராசி அடுத்து செய்ய வேண்டியது என்ன அப்படின்னா, வீட்டுல தினந்தோறும் காலையிலையும் மாலையிலையும் விளக்கேற்ற வேண்டும். உங்களுடைய இஷ்ட தெய்வத்தை வணங்க வேண்டும். குலதெய்வம் வேற, இஷ்ட தெய்வம் வேற. இந்த இஷ்ட தெய்வத்தை வீட்டுல வணங்க வேண்டும். இந்த 3ம் செய்யும் பொழுது பிரச்சனைகள்ல இருந்து வெளில வர முடியும். பரிகாரம்னு எடுத்தீங்கன்னா, முக்கியமான பரிகாரம் மிதுன ராசிக்கு, படிக்க கஷ்டப்படுகின்ற குழந்தைகளுக்கு கல்விக்கான உதவிகளை செய்வது. இதுதான் மெயின். அது ஒரு பென்சில் பேனா வாங்கி கொடுத்தா கூட சரி, உங்க சக்திக்கேற்ப உதவிகளை செய்யுங்க.